நாம சாப்பாடு, நோய், நம்ம உடம்ப பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடுற ஒரு தத்துவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். சரி, இந்த தத்துவம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியில இருந்து தான். அதுவும் யார பத்தி? உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலிங்கன்னு நாம நினைக்கிறவங்கள பத்தி. கேள்வி இதுதான். உண்மையிலேயே ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருந்தா அவளுக்கு நோய் வருமா? யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நோபல் பரிசு வாங்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் அசுகம் வருது? அவர் சொல்றாரு, தனக்கு வர்ற நோயையே தடுக்க முடியாத அறிவால என்ன பிரயோஜனம்? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? உண்மையான அறிவுனா அது நம்ம உடம்புக்கு வர நோயை ஜெயிக்கணும்ல. அதுதான் அவரோட வாதம். அது மட்டும் இல்ல, இந்த ஐடியா ஒன்றும் புதுசு கிடையாதுங்கிறார். நம்ம திருக்குறள்லயே அறிவுங்கிறது நோயை எதிர்க்கிற ஒரு ஆயுதம்னு அப்பவே சொல்லியிருக்காங்கன்னு சுட்டிக்காட்டுறாரு. சரி, அப்போ நம்ம படிச்ச படிப்பு, நம்ம அறிவு இதெல்லாம் நோயை தடுக்க உதவலன்னா அப்புறம் எதுதான் உதவும்? இங்கதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் மனசக்தி. அவரோட தத்துவத்துக்கே அஸ்திவாரம் இந்த மனம்ங்கிற வார்த்தை தான். நம்ம உடம்பு, அறிவு இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தது இந்த மனசக்தி தான் அவர் உறுதியா சொல்றாரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல மேன் அன்னு சொல்றமே, அந்த வார்த்தை கூட தமிழ்ல இருக்கிற மனம்ங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்துச்சுன்னு ஒரு மொழி ஆராய்ச்சியே சொல்றாரு. பாருங்க, மனம்ல இருந்து மனஸ், அப்புறம் அப்படியே மாறி இப்போ மேன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதனால மனுஷன்னா யாரு? வெறும் அறிவு ஜீவி இல்ல, அவன் மனதை சேர்ந்தவன். நம்ம அடையாளம் நம்ம அறிவுல இல்ல, இந்த மனசக்தியில தான் இருக்குன்னு சொல்றாரு. வெஸ்டர்ன் சயின்ஸ்லாம் இப்போதான் இந்த மைண்ட் பவரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கணும் அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ மனசுல இருந்து உடம்புக்கு வருவோம். இங்கதான் இந்த தத்துவத்திலேயே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு பாயிண்ட் வருது. பரிணாம வளர்ச்சியோட பெரிய சோகமே இந்த பசியும் சுவையும் தான்னு சொல்றாரு. என்னது, நம்ம பசி ருசி இதெல்லாம் தேவையான விஷயம் இல்ல, அதெல்லாம் எவல்யூஷன்ல நடந்த ஒரு தப்புன்னு சொல்றாரு. நம்ப முடியுதா அவங்களால? அவர் என்ன சொல்றாருன்னா, சாப்பாடுங்கிறது ஒரு பழக்கம், அவ்வளவுதான். அது நம்ம உடம்புக்கு கட்டாயமான தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அது எப்படி தேவையா இருக்க முடியும்? அது ஒரு பழக்கம் மட்டும்தானே. ஆப்பிரிக்கால ஒரு சாப்பாடு, தமிழ்நாட்டுல தயிர் சாதம், பொங்கல், காட்டுல இருக்கிறவங்க கிழங்கு சாப்பிட்றாங்க, சில பேர் வெறும் கீரையும் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஆளுக்காளு சாப்பாடு மாறும்போது சாப்பாட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இதுதான் அவரோட வாதத்தோட முக்கியமான புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுக்கு ஆதாரமா ஒரு வெஸ்டர்ன் மெடிக்கல் புக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம உடம்புல இருக்கிற வயிறு, அது உண்மையிலே நமக்கு உயிர் வாழ தேவையான ஒரு உறுப்பு தானா? என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, வயிறு ஒரு உறுப்பு தான், ஆனா அது உயிர் வாழறதுக்கு 100க்கு 100 அவசியமான உறுப்பு கிடையாது. இது நான் சொல்லல, நியூ கம்ப்ளீட் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் என்சைக்ளோபீடியாங்கிற புத்தகத்திலேயே இருக்குன்னு சொல்றாரு. இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ல கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்ன பண்றாங்க இல்லையா? அதுல வயிற்றையே பைபாஸ் பண்ணிடுறாங்க. அந்த சர்ஜரிக்கு பிறகு ஒருத்தர் வெறும் அரை இட்லி சாப்பிட்டே உயிர் வாழ முடியுதுன்னா அப்போ வயிறு எதுக்கு? அது அவசியமே இல்லைன்னு இதுவே ப்ரூஃப் பண்ணுதில்ல. சரி, சாப்பாடு ஒரு தப்புவ, வயிறு ஒரு தேவையில்லாத உறுப்புனா அப்போ நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னதான் வழி? அவர் ரெண்டே வழிதான் சொல்றாரு. ஒன்னு, உடம்புக்கு சாப்பாடு போடுறது, இத ஃபீடிங்னு சொல்றாரு. இது நோயை உருவாக்கும். இன்னொன்னு, உடம்ப சுத்தம் பண்றது, இத கிளென்சிங்னு சொல்றாரு. இதுதான் ஆரோக்கியத்துக்கான வழியாம். இந்த சுத்தம் செய்கிற ஐடியாவுக்கு அவர் மறுபடியும் நம்ம திருக்குறளையும் அதோட சேர்த்து ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் அர்னால்ட் எஹரட்டோட 125 வருஷம் பழமையான சளியற்ற உணவு சிகிச்சை முறையையும் ஆதாரமா காட்டுறாரு. பாருங்க, எப்படி பழங்கால தமிழ் ஞானத்தையும் ஒரு வெஸ்டர்ன் ஐடியாவையும் ஒன்னா இணைக்கிறாருன்னு. அதனால உண்மையான வழி உடம்புக்குள்ள எதையாவது சேர்க்கறது இல்ல, நம்ம குடலை தண்ணியால சுத்தம் செஞ்சு உயிர் சக்தியை வளர்க்கறது தான் உண்மையான ஆரோக்கியம்னு சொல்றாரு. சரி, இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் மனுஷனோட உடம்ப பத்தின இந்த வித்தியாசமான பார்வையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? மொத்தத்துல அவரோட கருத்து இதுதான். உண்மையான ஆரோக்கியம் மனசக்தியில ஆரம்பிக்குது. பசிங்கிறது ஒரு குறைபாடு, வயிறு ஒரு தேவையில்லாத உறுப்பு, சாப்பாடுங்கிறது நோயை உண்டாக்குற ஒரு பழக்கம், தண்ணியால உடம்ப சுத்தம் செய்யறது தான் ஆரோக்கியத்துக்கான ஒரே வழி. இதெல்லாம் வச்சு பார்த்தா மனுஷங்க 1,00,000 வருஷமா தப்பான வழியில தான் போயிட்டு இருக்காங்கன்னு இந்த தத்துவம் சொல்லுது. கடைசியா இந்த பார்வை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஆரோக்கியத்தோட ரகசியம் நம்ம உடம்புக்குள்ள என்ன போடுறோங்கிறதுல இருக்கா, இல்ல உடம்புல இருந்து எதை வெளியேற்றுறோங்கிறதுல இருக்கா? நிஜமாவே இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது.